இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது 92வது வயதில் காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உயிரிழந்ததாக வைத்தியசாலை அறிக்கை வெளியாகியுள்ளது. கடந்த 1932ஆம் ஆண்டு இந்தியாவில் பிறந்த மன்மோகன் சிங் நிதியமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இந்தியாவில் பெரிய அளவில் பொருளாதார கொள்கை மாற்றங்களை ஏற்படுத்தினார். அதற்கு முன்னர் இந்தியா ஏறத்தாழ சோசலிச நாடுகள் பாணியிலான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றி வந்தது. அதில் ஏராளமான ஊழல்களும் பிரச்சனைகளும் இருந்து வந்தன. இதனால் 1991ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரையிலான PV நரசிம்மராவ் தலைமையிலான அரசாங்கத்தில் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போதுதான் புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில் முதலாக அமல்படுத்தப்பட்டு பல மாற்றங்கள் நடந்தேறின. இது இந்தியாவிற்கு அவர் ஆற்றிய அளப்பரிய சேவையாக இன்று வரை பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள மன்மோகன் சிங் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். அத்துடன் பிரதமர் மோடி, காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட பலரும் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தலைவர்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் மன்மோகன் சிங்கின் உடல் நாளை பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.